ஆக்சுவல் எவாபரேஷன் இன் பாய்லரில் ஆக்சுவல் எவாபரேஷன் என்ன, அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சுவல் எவாபரேஷன் என்னென்னா, 1 ஹவரில் ஒரு குறிப்பிட்ட ஃபாயில் வந்து நம்ம பாய்லருக்கு கொடுக்குறோம், குறிப்பிட்ட அளவு மாஸ் உள்ள ஃபாயிலை. அதே 1 ஹவரில் எவ்வளோ மாஸ் ஆஃப் ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகிருக்குது, அதில்னா எவ்வளோ வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிருக்குது. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல் எவாபரேஷன். ஸோ நமக்கு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம 1 ஹவரில் குறிப்பிட்ட அளவு ஃபாயில் கொடுக்கும்போது எவ்வளோ ஸ்டீம் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. ஸோ ஒருவேளை அந்த ஆக்சுவல் எவாபரேஷன் வந்து வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபாயிலுக்கும் எக்ஸ்ட்ராவே நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆக்சுவல் எவாபரேஷன் வந்து கம்மியாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டீம் வந்து அளவு கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம அதிகமான ஃபாயிலை வந்து பாய்லரில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆக்சுவல் எவாபரேஷன் வேல்யூ வச்சு நம்ம எவ்வளோ ஃபாயில் கொடுக்குறோம், அதாவது ஃபாயில் அதிகமாக கொடுக்குறோமா, ஸோ வந்து ஸ்டீம் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஃபாயில் ரேட்டை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா, இதை வந்து நம்ம எம்ஏன்னு சொல்லி டெனோட் பண்ணுறோம். எம்ஏன்னு என்னென்னா, எம் வந்து மாசு, ஏ வந்து ஆக்சுவல். ஸோ இது வந்து நம்ம மாஸில் வந்து நம்ம வந்து டெஃபினிஷன் பண்ணுறதுனால தான் இதில் வந்து மாஸுக்காக எம்னு எடுத்துருக்குறோம், எம்ஏன்னு சொல்லி எடுத்தாச்சு. ஸோ எம்ஏ இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் வாட்டர் பை மாஸ் ஆஃப் ஃபாயில், அப்படி இல்லைன்னா மாஸ் ஆஃப் ஸ்டீம் பை மாஸ் ஆஃப் ஃபாயில். ஸோ நமக்கு டெஃபினேஷனில் சொன்ன மாதிரி தான், குறிப்பிட்ட 1 ஹவரில் மாஸ் ஆஃப் ஃபாயில் கொடுக்குறோம், அதனால் எவ்வளோ வாட்டர் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுது, அப்படி இல்லைன்னா எவ்வளோ ஸ்டீம் வந்து மாஸ் ஆஃப் ஸ்டீம் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துருக்குறோம். இதில் மாஸோட நமக்கு யூனிட் பார்த்திங்கன்னா கிலோகிராம். ஸோ வந்து இதில் கிலோகிராம் எடுத்துருக்கோம். மாஸ் ஆஃப் ஃபாயிலோட யூனிட் வந்து கிலோகிராம் தான். ஸோ அதனால கிலோகிராம் பர் கிலோகிராம் சொல்லி எடுத்துருக்கோம்.